ஸோ குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு கிளாஸ் 11th என்சிஆர்டி புக்கில் வந்து சாப்டர் 7 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் எல்லா கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து இந்த டாபிக் நடத்தும் பொழுது உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்கில் பின்னாடி இருக்க கிளாஸரில் தான் இந்த டேபிள் எடுத்திருக்கோம். ஸோ டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த டேபிள் எடுத்திருக்கோம். ஸோ எபித்தீலியல் டிஷ்யூஸ்னா எபித்தீலியல் திசுக்கள், கனெக்டிவ் டிஷ்யூனா இணைப்பு திசுக்கள், மஸ்குலர் டிஷ்யூனா தசை திசுக்கள், நியூரல்னா நரம்பு திசுக்கள், எபித்தீலியம்னா தமிழில் எபித்தீலியம் தான். சில இடத்துல வந்து வெளிப்புற செல்கள் அப்படிலாம் சில வார்த்தைகள் இருக்குது, அது தேவையில்லை. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய தமிழ் வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகளே திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணுறபோது உங்களுக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அடுத்து தெரியுதுல? அடுத்து சீலியேட்டட் எபித்தீலியம்னா குறு இலை கொண்ட எபித்தீலியம், தூண் வடிவ எபித்தீலியம், கனசதுர வடிவ எபித்தீலியம். அப்புறம் சிம்பிள் எபித்தீலியம்னா எளிய எபித்தீலியம், காம்பவுண்ட் எபித்தீலியம்னா கூட்டு எபித்தீலியம், சூடோஸ்டாட்டிஃபைனா பொய் அடுக்கினாலான எபித்தீலியம், ஸ்டாட்டிஃபைனா அடுக்கு எபித்தீலியம், ஹிஸ்டாலஜினா திசுவியல், பேசிக் ஆர் பிரைமரி டிஷ்யூனா அடிப்படை திசு. அடுத்து இந்த 3 வேர்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கெல்டல் மசில்னா எலும்பு தசை, விசரல் மசில்னா உள்ளுறுப்பு தசை. விசரல் மசிலுக்கு இன்னொரு வார்த்தை வந்து ஸ்மூத் மசில். ஸோ ஸ்மூத் மசிலில் மெல்லிசான தசைகள்னு யூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. விசரல் மசில் தான் அது முக்கியமான வார்த்தை. விசரல் மசில் அப்படின்னா உள்ளுறுப்பு தசைகள். கார்டியாக் மசில்னா இதய தசைகள். அடுத்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனில் முன்னாடி வந்து காக்ரோச்லாம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஆனால் வெறும் ஃப்ராக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராகை பற்றி நம்ம படித்தா போதும். தவளை, இந்த தவளையில் வந்து முக்கியமான வார்த்தைகள் குட்டினஸ் ரெஸ்பிரேஷன், தோல் மூலம் சுவாசித்தல், க்ளோக்கானா வெளியேற்றத்துக்கான ஒரு உறுப்பு. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்சிஆர்டி புக் லைன் பை லைனாக பார்க்காம அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். அதை நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்து கூட அன்லைன் பண்ணிக்கலாம், இல்லை இதை மட்டும் கூட பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எபித்தீலியல் டிஷ்யூ பற்றி ஆரம்பிச்சிருக்காங்க. எபித்தீலியல் டிஷ்யூ எந்த ஒரு உறுப்பாக எடுத்துக்கிட்டாலும் அதோட வெளிப்புற திசுக்கள் பேர் தான் வந்து எபித்தீலியல் திசுக்கள்னு சொல்கிறாங்க, எபித்தீலியல் டிஷ்யூ சொல்கிறாங்க. ஸோ அதோட அடிப்படையான பணி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு, அப்புறம் செக்ரீஷன் சுரத்தல், அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் உறிஞ்சுதல், சென்சேஷன் அதில் உணர்ச்சி இருக்குது. ஸோ இது 4மே செய்யுமான்னு கேட்டால் 4மே செய்யும். இப்போ எடுத்துக்காட்டு நம்ம தோல் எடுத்துக்கலாம். நம்ம தோலில் வந்து என்ன வேலைகள்லாம் இருக்குது? வெளியில் சூரிய ஒளியில இருந்தோ இல்லை வெளியே வந்து தூசில இருந்தோ நம்மளை பாதுகாக்குது. அது வந்து அப்போ நம்ம நியூ புக்கில் இது இல்லவே இல்லை, அதாவது இந்த சாப்டரே இல்லையா? ஆர்கனைசேஷன். அதுக்கப்புறம் ஓகே. ஆனால் அந்த பேராகிராஃபில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, தனித்தனியெல்லாம் பிரிக்கல. நான் புது புக் தான் வச்சுருக்கேன். இதானே வச்சுருக்கேன். இது புக்கு மட்டும் இதான மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த புக்கு தான் நான் பாரு, நீ பார்த்துருக்கோம் இதானே. அந்த முதல் 2 பேராகிராஃபில் இதாக பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் கொஞ்சம் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். அதனால் அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். முன்னாடி புக்கில் வந்து இது ஒரு லென்த்தாக கொடுத்துருந்தாங்க, அதை ஃபுல்லாக இப்போ அதோட கண்டென்ட் இதில் கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ எபித்தீலியல் டிஷ்யூவோட 4 வேலை. ஸோ நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய எபித்தீலியமோட வகைகள் சிம்பிள், கியூபாடல், காலும்னார், காம்பவுண்ட், டிரான்சிஷனல். இதோட மொழியாக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துப்போம். இப்போ நம்ம வீடு கட்டுறோம். வீட்டில் வந்து எல்லா இடங்களையும் ஒரே மாதிரி செங்கல் யூஸ் பண்ணுவோமா, இல்லை நம்ம எந்த அறை கட்டமைக்கிறோமோ அந்த அறைக்கு ஏற்ற மாதிரி அந்த அறைக்கு ஏற்ற மாதிரி செங்கலை வந்து சூஸ் பண்ணுவோமா? அந்த அறைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வெளியே ஃபென்ஸ் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஃபென்ஸு வெளியே சுற்றுச்சுவர் வந்து ஜஸ்ட்டு பாதுகாப்புக்கு இருந்தால் போதும். அப்போ அது வந்து காஸ்ட்லியான செங்கலோ காஸ்ட்லியான சிமெண்ட்டோ யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாலோ பிளாக்ன்ற பெரிய பெரிய கற்கள் யூஸ் பண்ணுவோம். எங்கேயாவது ஹாலோ பிளாக்கை பெட்ரூம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யூஸ் பண்ண முடியாது. ஏன் யூஸ் பண்ண முடியாது? அது ஹீட்டை வந்து வெளியே புறம் தள்ளி விடாது. அப்போ ஹீட்டு ஜாஸ்தியாக வந்து பெட்ரூம்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்மளால் நார்மலாக வந்து அங்கே இருக்க முடியாது இல்லையா? அதனால் அதே மாதிரி உடலில் வந்து எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த பணி செய்தோ அந்த பணிக்கு ஏற்ற மாதிரி வந்து எபித்தீலியம் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு வெளியே வந்து ஸ்கின் வந்து ஸ்குவாமஸ் எபித்தீலியம். ஸோ அதுக்கப்புறம் கிட்னியில் வந்து கிட்னி ரீனல் டியூபிள்ஸ் வந்து கியூபாய்டல் எபித்தீலியம்.
அப்புறம் இன்டெஸ்டைன் குடல்களிலும் சுவாச குழாயிலையும் வந்து கால்மர் எபித்திலியம், தூண் வடிவ எபித்திலியம். அடுத்து ஸ்ட்ராட்டிஃபைடு, அப்புறம் டிரான்சிஷனல். ஸோ டிரான்சிஷனல் எபித்திலியம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இடத்துல பார்க்குறோம். ஒன்று வந்து யூரினரி பிளாடர், இன்னொன்று எங்க டிரான்சிஷனல் எபித்திலியம் ஒன்று யூரினரி பிளாடரில் பார்க்குறோம். வேற எங்கே பார்க்குறோம்? பெண் உறுப்பில் பெண் ஃபீமேல் ஜென்டல் ட்ராக்ல ஃபர்ஸ்ட் யுட்ரஸ்லலாம் வந்து ஒரு எபித்திலியம் இருக்கும். ஓகேவா? இது கால்மர் எபித்திலியம். வெளியே பார்த்தோம் அப்படின்னா ஸ்குவாமஸ் எபித்திலியம் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு எபித்திலியமும் இது அதுவாக மாறுறத டிரான்சிஷனல் எபித்திலியம் சொல்றது புரியுதா? ஸோ எப்போ இந்த இடத்துல இந்த எபித்திலியம் தான் இருக்கும்னு இல்லாமல் இந்த எபித்திலியமாக மாற்றப்படும் பொழுது இடையில வர எபித்திலியம் வந்து டிரான்சிஷனல் எபித்திலியம் சொல்லுவோம். இது முக்கியமாக வந்து யூரினரி பிளாடரில் இருக்கும். அடுத்து பெண்களோட யூட்ரஸில் இருக்கும், கர்ப்பப்பையில் இருக்கும். கர்ப்பப்பையில் கிடையாது, கர்ப்பப்பை வந்து கீழே செர்விக்ஸாக மாறும் பொழுது அந்த இடத்துல இருக்கும். சரியா? அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூனா என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. லூஸ்னா, டென்ஸ்னா என்ன, ஸ்பெஷலைஸ்னா என்ன. அடுத்து மசில் டிஷ்யூ, ஸ்கெல்டல் மசில், எலும்பு தசைகள், ஸ்மூத் உள்ளுறுப்பு தசைகள், கார்டியாக் இதய தசைகள். அடுத்து நியூரல் டிஷ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள என்சிஆர்டி சிலபஸில் வந்து இந்த சாப்டர் வந்து பெரிய சாப்டராக இருந்துச்சு. இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற போர்ஷனையும் நிறைய குறைச்சிட்டாங்க. இப்போ இந்த போர்ஷனை வந்து எந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க அப்படின்னா ஃப்ராக் மட்டும்தான் இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ராகோட மார்ஃபாலஜினா என்ன, வெளிப்புற தோற்றம், அனாட்டமி அப்படின்னா என்ன, உடற்கூறியல். ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு அடுத்து உள்ள ஃபிசியாலஜி, உடலியல், அதையும் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்ஃபாலஜி படிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃப்ராக் வந்து என்ன கிளாசிஃபிகேஷனில் வரும்? கார்டேட்டா வரும். ஆம்ஃபிபியன், அதுக்கப்புறம் அது என்னது, கார்டேட்டா, ஃபைலம் கார்டேட்டா. ஓகேவா? அடுத்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற தவளையோட வகையோட பேர் என்ன? ராணா டகுபாட்டியா, ராணா டைக்ரினா, ராணா டைக்ரினா. இப்போ நம்ம மார்ஃபாலஜிக்கும் அனாட்டமிக்கும் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். சரியா? இந்த முக்கியமான 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ராகை பற்றி எந்த எம்சிக்யூ நம்ம கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், இது வந்து ஒரு பொய்கிலோதெர்மிக் அப்படின்னா என்ன? கோல்டு பிளட்டட் அனிமல். சரியா? இப்போ சில விலங்குகள் இருக்கு, அதோட பாடியோட வெப்பநிலை வந்து சீராக மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு ஹியூமன் பீயிங்கோட பாடி டெம்பரேச்சர் 38.7 தானே? 37. அரௌண்ட் 37 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஃபேரன் ஹீட்டில் சொன்னீங்க அப்படின்னா அரௌண்ட் 98.6 ஃபேரன் ஹீட். ஓகேவா? இப்போ இந்த வெப்பநிலையை விட ஜாஸ்தி ஆச்சுனாலும் மனிதன் வந்து உயிர் வாழ முடியாது, குறைவாக இருந்துச்சுனாலும் மனிதன் உயிர் வாழ முடியாது. ஆனால் இந்த ஆம்ஃபிபியாவுக்கு கீழே வர இந்த ஃப்ராகு நிறைய வித்தியாசமான சுற்றுச்சூழலில் வந்து பிரயாணிக்கிறதுனால ஒரு ரொம்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கிற ஒரு ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப வெப்பம் மிகுந்ததாக இருக்கும். அதே வந்து கடல் பகுதி வந்து ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ எந்த பகுதியில் அது உயிர் வாழுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய உடல் வெப்பநிலையை மாற்றி அமைச்சுக்கும். அது பேர் தான் கோல்டு பிளட்டட் ஆர் பொய்கிலோதெர்மிக். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்து ரெண்டாவது மிமிக்ரி. மிமிக்ரினா என்ன?
மிமிக்ரி பண்றதுன்னா என்ன? ஸோ யாரு இருக்காங்களோ அவங்கள மாதிரியே குரல் மாற்றி பேசுறது. அப்போ இந்த தவளை எந்த இடத்துல அது உட்கார்ந்துருக்கோ அந்த இடத்தோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தன் உடல் நிறத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது தான் வந்து ஃப்ராக். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொடெக்டிவ் கலரேஷன் மெக்கானிசம் பேர் தான் மிமிக்ரி. ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இதை பச்சொந்தி மாதிரி சொல்லுவோம். பச்சொந்திக்கும் இதே கேரக்டர் தான் இருக்கு, அதை நம்ம மிமிக்ரின்னு தான் சொல்லணும். சரியா? எடுத்துக்காட்டுக்கு பச்சொந்தி மாதிரின்னு சொல்லுவோம். தவளையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு தன்மை கொண்டது தான். இப்போ புல்ல இருக்குது அப்படின்னா பச்சை கலர்ல இருக்கும், மரத்தோட கலர் இருக்குன்னா ப்ரௌன் கலர்ல மாறிடும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மிமிக்ரின்னு சொல்றான். இது எல்லா தவளைக்கும் இருக்கா, எந்தெந்த தவளைக்கு இருக்கு இல்லை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. புக்கில் கொடுத்துருக்குது முக்கியமான பாயிண்ட் வந்து மிமிக்ரி. சரியா? உண்மைதான், எல்லா தவளைகளுக்கும் இந்த பணி கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க தவளை என்ன தரையில் வந்து தரையோட நிறத்துக்காக மாறிட்டு இருக்கு கிடையாது. எல்லா தவளைக்கும் கிடையாது. இவங்க சொல்ற இந்த ராணா டிக்ரினாக்கும் உண்டா இருக்கு. சரியா? அது நமக்கு தேவையில்லை. MCQ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மிமிக்ரி ஃப்ராகுக்கு வரும்ன்றது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். மூணாவது ஏஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன். ஏஸ்டிவேஷன், ஹைபர்னேஷன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ எது வந்து சம்மர் ஸ்லீப்பு? ஏஸ்டிவேஷன். எது வந்து வின்டர் ஸ்லீப்பு? ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. சம்மர்ல ஏன் தூங்குது, வின்டர்ல ஏன் தூங்குது? சத்தமா சொல்லுங்க. மத்தியான வெயில் நேரத்துல வெளில சுத்துவியா, இல்ல சாயந்தர நேரத்துல வெளியே சுத்துவியா, இல்ல நைட் நேரம் வெளியே சுத்துவியா? நீ இப்போ வெளியே கடைக்கு போகணும்னு நினைக்கிறப்பா, மத்தியானம் கடைக்கு போகிறது ஈஸியா, சாயந்தரம் கடைக்கு போகிறது ஈஸியா, நடுராத்திரில கடைக்கு போகிறது ஈஸியா? ஏன்? ரொம்ப இருட்டாக இருக்கும், ரொம்ப குளிராக இருக்கும். சரியா? பகல்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். சரியா? அப்போ அதிகமான எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். சரியா? அதிக வெப்பத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாது, அதிக குளிரையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போ நான் உயிர் வாழ்ந்து தானே ஆகணும். கிட்டத்தட்ட நம்மளும் தினமும் இதான் பண்ணுறோம். சரியா? இப்போலாம், முன்னாடி கிடையாது. இப்போலாம் வெயிலில் என்ன செய்கிறோம்? போய் ஏசி போட்டு படுத்துறோம். சரியா? வின்டர் வந்தால் என்ன செய்கிறோம்? ஹீட்டர் போட்டு காலைல குளிக்கிறோம். நம்மளும் தானே பண்ணுறோம். இந்த ஃப்ராகும் அதான் பண்ணுது. உட்காந்துக்கும். ஏஸ்டிவேஷன் அப்படின்னா சம்மர் ஸ்லீப். இப்போ அதிகப்படியான வெப்பநிலை இருக்கும் பொழுது தவளை எல்லாமே உள்ள பொந்துக்குள்ளே போய் தூங்கும். இந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்றதுக்காக கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு ஈரப்பதம் மிகுந்த மண்ணில் போய் அது தூங்கிடும். சரியா? இதுவே வின்டர்ல ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும். குளிர் அதிகமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற இடத்த தேடி அலையும். சரியா? வெதுன்னு எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா சில இடத்துங்களில் வந்து அதிகமாக வந்து அந்த மாதிரி இடங்களில் வந்து போயிடும். ஸோ இது பேர் தான். ஸோ சில உயிரினங்கள் ஏஸ்டிவேஷன் மட்டும் பண்ணும், சில உயிரினங்கள் ஹைபர்னேஷன் மட்டும் பண்ணும். இங்கே ஃப்ராகு ஏஸ்டிவேஷனும் பண்ணுது, ஹைபர்னேஷனும் பண்ணுது. புரிஞ்சுதா? அடுத்து மார்ஃபாலஜிக்கு போயிடலாம். இப்போ இந்த படத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். இது NCERT புக்ல கொடுத்துருக்க தவளையோட படம். இப்போ இந்த தவளை எந்த நிறத்துல இருக்குது? பச்சை நிறம். இவங்க கொடுத்துருக்க வார்த்தை ஆலிவ் கிரீன். ஓகேவா? பச்சைனா கிளிப்பச்சை, ஆலிவ் கிரீனா அடர் பச்சை. ஒரு திக் கிரீன்ல இருக்கு பாத்தீங்களா, அவங்க சொல்றது ஆலிவ் கிரீன். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இது தவளையோட என்ன பகுதி? எது டார்சம், எது வென்ட்ரம்? ஸோ இது வென்ட்ரம். இப்போ
இந்த தவளை இப்படி இருக்கிறது பார்க்குறது நமக்கு நல்லா இருக்கு, அதனால அந்த படத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க, கவுத்தி போட்டு கொடுக்கல. அதனால என்ன கலர் நமக்கு தெரியல. சரியா? அப்போ இங்கே இருக்குது பச்சை கலர், அப்போ ஃபுல்லாக பச்சை கலர் இருக்காது. சரியா? வெண்ட்ரம்ல எந்த கலர்ல இருக்கும்? எல்லோ கலர்ல இருக்கும், பேல் எல்லோ கலர்ல இருக்கும். சரியா? இதெல்லாமே ஒன்லைன், இதெல்லாம் என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்க லைன். இதை வச்சு தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் படிக்கிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் இந்த மாதிரி வகையில் தான் கேட்பாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை பற்றின வாக்கியங்கள் சரியாக தெரிஞ்சிருக்கான்றது ரொம்ப முக்கியம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தவளை வந்து வென்ட்ரல் போர்ஷனில் வந்து அடர் பச்சையாகவும் டார்சல் போர்ஷனில் எல்லோவும் இருக்குது அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா நீ என்ன படித்து வச்சுருப்ப? 2 கலர் வரும்னு படித்து வச்சுருப்ப. அப்போ கரெக்டாக மாற்றி கொடுத்துருவோம். சரியா? அப்போ எந்த இடம் என்ன கலரில் இருக்குது, அப்போ இங்கே ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி பிரயோகிக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல கொடுக்குறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதை சரியாக வந்து பயன்படுத்தி ஆகணும். அடுத்து ஓகே, இப்போ ஜென்ரலாக எடுத்துப்போம். இதுக்கு வந்து கழுத்து உண்டா கிடையாது, வால் உண்டா கிடையாது, இதெல்லாம் பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் விசேஷமான பாயிண்ட்ஸ் கிடையாது, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். கண்கள் எப்படி இருக்குது? நல்லா பல்ஜ்டா இருக்கு. ஓகேவா? நல்லா முட்டையா இருக்கு. சரியா? இந்த கண் மேல பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி ஒரு தர மாதிரி மூடி மூடி திறக்கும். சரியா? நிக்டிடேட்டிங் மெம்பரேன். அது பேர் என்ன? நிக்டிடேட்டிங் மெம்பரேன். ஓகேவா? இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன், நம்ம நிறைய விலங்குகளை பத்தி படிக்க போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். மனிதன் வந்து அடிப்படையா எந்த உயிரினத்தை வந்திருக்கான்? இந்த கதை சொல்லியிருக்கேனா? சொல்லி கரெக்டா சொல்லு. அணிலா நீ சொல்லி. ஸோ அடிப்படையா இந்த உலகில் இருக்கிற எல்லா விலங்குகளுமே வந்து மீன்கள்ல இருந்தா வந்திருக்கு. சரியா? இந்த உலகம் வந்து ஃபர்ஸ்ட் உருவாகும் பொழுது அந்த அண்டத்துல வந்து வெறும் நீர் மட்டும்தான் இருந்துச்சு. நிலப்பரப்பு வெறும் 10% தான் இருந்துச்சு. அப்போ நீர்பரப்பு 90% இருக்கும் பொழுது 90% வந்து நீர்வாழ் விலங்குகள் தான் இருந்துச்சு. அப்போ அந்த 10% நிலப்பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வந்துச்சு. 10, 20 ஆச்சு, 30 ஆச்சு. அப்போ அந்த நிலப்பரப்பு அதிகமாகும் பொழுது அந்த நீர்வாழ் விலங்குகள் வந்து நிலத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுதுதான் மீன்கள் ஒருவாழ், அதாவது நீர்வாழ் உயிரிகள் இருவாழ் உயிரிகளா மாறுது. யாரா மாறுறாங்க? ஆம்பிபியன்ஸா மாறுறாங்க, இருவாழ் உயிரிகளா மாறுறாங்க. அந்த இருவாழ் உயிரிகள் நீர்லையும் வாழும், நிலத்திலையும் வாழும். எடுத்துக்காட்டு என்னெல்லாம் ஆம்பிபியன்ஸுக்கு? ஃப்ராக், வேற நேத்தானே படிச்சோம். ஸ்னேக்கு, ஸ்னேக் ரெப்டைல வரும். சரி, வேற ஆம்பிபியால வேற crocodile ரெப்டைல தான் வரும். பியூரா ஆம்பிபியன் மட்டும் சொல்லுங்க. ஃப்ராக்லயே நிக்கிறீங்களே, salamander கரெக்ட். சரி, ஓகே. ஸோ இதுக்கு அடுத்த நிலை தான் ரெப்டைல். ஓகேவா? இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் வைக்கலாம் அப்படின்னா, ஆம்பிபியா நீர்ல தான் அதிகமாக வாழும், நிலத்துல கம்மியாக வாழும். சரியா? ரெப்டைல் ஆகி போச்சு அப்படின்னா நிலத்துல தான் அதிகமாக வாழும், நீர்ல வந்து கம்மியாக வாழும். அதாவது பரிணாம வளர்ச்சி ரெப்டைலுக்கு, ஆம்பிபியாக்கு அப்புறம் தான் ரெப்டைல், ரெப்டைலுக்கு அப்புறம் தான் மேமல்ஸ். ஓகேவா? ஏப்ஸ் வரும், அதுக்கப்புறம் மேமல்ஸ் வரும். இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அடிப்படையா மீன்களுக்கு வந்து தண்ணியில கேட்கும் திறன் தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. அப்போ மீன் வந்து தண்ணிக்குள்ள உயிர் வாழும் பொழுது என்ன பணி ரொம்ப முக்கியமானது? எங்கேயும் தொலைஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு என்ன வேணும்? பேலன்ஸ் வேணும். சரியா? இந்த வார்த்தையை இப்போ இந்த ஞாபகம் வச்சுக்கணும், பேலன்ஸ். இப்போ எப்படி ஒரு ஷிப்பு வந்து கடல்ல போகும்போது ரேடார் இருக்கு இல்லையா? ரேடார் என்ன பண்ணும்? எப்படி அதான் ரேடியோஸ் எப்படி வேலை செய்யும்?
இப்போ அந்த ஷிப்ல இருந்து ஒரு ரேடியோ சிக்னல் விடுவாங்க, ஏத்தாப்புல எங்கேயாவது மோதிச்சு அப்படின்னா திரும்பி வந்துடும், மோதல அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். சரியா? இந்த சிக்னல் தான். அதே மாதிரி தான் மீன்கள் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சிக்னல் விட்டுக்கிட்டே போகும். திரும்பி வந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சுறாவோ திமிங்கலமோ வருதுன்னு சொல்லி சுதாரிச்சுக்கும். சரியா? ஸோ இந்த பணிக்காக, பேலன்ஸ் பணிக்காக தான் வந்து காதுகள் மீன்கள்ல இருந்துச்சு. அதே மாதிரிதான் ஆம்பிபியாலும். இதுல காதுகள் இருக்குமான்னு கேட்டா காதுகள் போன்ற உறுப்புகள் இருக்குமே தவிர உண்மையான காதுகள் இருக்காது. பாம்பு மாதிரி காது இருக்கும். பாம்பு காது இருக்குமா? இருக்காது. நல்லா பார்த்துக்கோங்க, மீனுக்கு காது கிடையாது. அதுக்கு பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு உள் காது உள்ளதான் இருக்கும், மூளை பக்கத்துல தான் இருக்கும். அதான் இது. சரியா? அடுத்து ஆம்பிபியாக்கும் காதுகள் இருக்காது, காது போன்ற உறுப்புகள் தான் இருக்கும். அடுத்து ரெப்டைலுக்கும் காது போன்ற உறுப்புகள், எடுத்துக்காட்டு பாம்பு. சரியா? அதுக்கப்புறம் பறவைகளுக்கும் காது இருக்காது. கடைசியா மேமல், நிலத்துல உயிர் வாழும் பொழுது அவங்கள சூழ்ந்திருக்கிறது என்னது? நிலமும் நிலம் சார்ந்த பரப்பும் இருக்கு. இப்ப மீன்கள் முழுவும் எங்க இருக்கு? தண்ணியில இருக்கு. சத்தம் வந்து தண்ணியில வந்து பரப்பப்படுமா? பரப்பப்படாது, அது வந்து கரைஞ்சு போயிடும். அதே மாதிரி காத்துல வந்து சத்தங்கள் இருக்கும், ஆனா சத்தத்தை விட வைப்ரேஷனுக்கு கண்டுபிடிக்கிற திறமை ரொம்ப முக்கியம். அதனாலதான் பறவைகளுக்கும் காது அவ்வளவா கேட்காது, இருக்காது. அதுங்களுக்கும் வைப்ரேஷன் தான் முக்கியம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான் முக்கியம். நிலத்துல பரிணாம வளர்ச்சி அடையும் பொழுது எல்லா நிலவாழ் உயிரினங்களுக்கும் காதுகள் படைக்கப்பட்டுச்சு. அப்போ நமக்கு இருக்கிற ஐம்புலன்களே கடைசியா படைக்கப்பட்டது காதுகள் தான். சரியா? அது வரைக்கும் வெளிக்காது எந்த உயிரினத்துக்கும் கிடையாது. நிலவாழ் உயிரினங்களுக்கு மட்டும்தான் வந்து வெளிக்காதுகள் உண்டு. அப்போ இங்க டிம்பானக் அப்படின்ற வார்த்தை அங்க பாருங்க, டிம்பானம் அப்படின்ற வார்த்தை கண்ணுக்கு எதிர் சைடுல இருக்குது. இது நல்லா பார்த்துக்கோங்க, எதுக்காக? பேலன்ஸ்க்காக, இல்லை சவுண்ட் சிக்னல் ரிசீவ் பண்ணி பேலன்ஸ்க்காக மட்டும் தான் யூஸ் ஆகுது, ப்ராப்பராக காது கேட்கறதுக்கு யூஸ் ஆகாது. அடுத்து காலுக்கு போயிடலாம். இது பேரு ஃபோர் லிம், இது பேரு ஹைண்ட் லிம். ஸோ எதில் எவ்வளோ இருக்கு? ஹைண்ட் லிம்ல 5 இருக்கு, ஃபோர் லிம்ல எவ்வளோ இருக்கு? 4 இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக ஹைண்ட் லிம்ஸ்ல எப்படி இருக்குது பாருங்க, வெப்டு டிஜிட்ஸ் இருக்கு. அந்த வெப் டிஜிட்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ முக்கியமானது, இட் எக்ஸிபிட் செக்ஷுவல் டைமார்பிசம். செக்ஷுவல் ஓகேங்களா? ஸோ செக்ஷுவல் டைமார்பிசத்துக்கு என்னென்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஓக்கல் சாக் இருக்கு மேல்ஸுக்கு மட்டும். நைட் ஆனவுடனே ஒரு புதரு பக்கத்தில் போனோம்னா சத்தம் போட்டே இருக்கும் இல்லையா, தவளை தன் வாயால் கெடும் சொல்லுவாங்க இல்லையா, அது ஆண் தவளை மட்டும்தான், பெண் தவளை கிடையாது. சரியா? அது ஆண் தவளை பெண் தவளைக்கு கொடுக்குற ஒரு ஒலி. சரியா? பெண் தவளைக்கு தெரியட்டும்னு சொல்லி கொடுக்குது. சரியா? ஆனால் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம், வேற வழி இல்லை. ஸோ செக்ஷுவல் டைமார்பிசத்தை எப்படி வந்து வேலை செய்யுது? பெண் தவளைகளுக்கு ஓக்கல் சாக் இருக்கு, அது ஓக்கல் சாக் வழியா வந்து சத்தங்கள் கொடுக்கும், அந்த சத்தங்கள் மூலிமா பெண்ணை வந்து ஈர்க்கப்படும். அடுத்து கோப்புலேட்டரி பேட். கோப்புலேட்டரி பேட்னா கலவை வைக்கிறதுக்கான இருக்கக்கூடிய ஒரு விசேஷ உறுப்பு. சரியா? ஓகே, அடுத்து ஈஸியாக போயிடலாம். நல்லா பார்த்துக்கோங்க, அனாட்டமி இப்போ படிக்க போகிறோம். தவளையோட அனாட்டமி உடற்கொறியல் படிக்கும் பொழுது ஒவ்வொன்றா போவோம். இப்போ இது வந்து என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்? ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். செல் அளவிலான ஆர்கனைசேஷன், அடுத்து டிஷ்யூ லெவல், அடுத்து ஆர்கன் லெவல், அடுத்து ஆர்கன் சிஸ்டம் லெவல். இது ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஸோ இங்கே ஒன்னோட ஒன்று உறுப்புகள் வந்து இன்டர் லிங்க்டாக வேலை செய்யுது. அப்போ ஒரு இன்டகிரேட்டட் மெக்கானிசம் அங்கே வேலை செய்யுது. ஸோ ஃபஸ்ட்டு ஈஸியானதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு உறுப்பை பார்த்துடலாம். இது வந்து என்னது? அலிமெண்ட்ரி சிஸ்டம், செரிமான மண்டலம். இந்த செரிமான மண்டலம் வந்து எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு பாருங்க. முதல்ல என்ன இருக்கும்? ஒரு வாய்ப்பகுதி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒரு பக்கல் கேவிட்டி இருக்கும். அந்த பக்கல் கேவிட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகுது? ஈசோஃபேகஸ் போகுது. ஈசோஃபேகஸ் தான் உணவு குழாய். அடுத்து உணவு குழாயில் எங்கே போகுது? ஸ்டொமக்குக்கு போகுது. ஸ்டொமக்லேருந்து எங்கே போகுது? இன்டெஸ்டைனுக்கு போகுது. இந்த இன்டெஸ்டைன் எது கூட கான்டாக்டில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அந்த டயக்ராமை கொடுக்கல, லிவர் கூடயும் பேன்க்ரியாஸ் கூடயும் கான்டாக்டில் இருக்கு. லிவர்ல இருந்து பைல் வந்து இந்த இன்டெஸ்டைனில் கொட்டும்,
பேங்க்ரியாஸ்லேருந்து பேங்க்ரியாஸ் ஜூஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கொட்டும். இதெல்லாம் எதுக்காக? உட்கொண்ட உணவுகளை செரிக்கிறதுக்காக. ஸோ அதில் இருக்க நிறையா ப்ரோட்டீன்ஸ்க்கு தனியாக என்சைம்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ் தனியாக என்சைம்ஸு, லிப்பிட்ஸ் தனியாக, நொதிகள் எல்லாம் தனித்தனியாக உற்பத்தி செஞ்சு அந்த இன்டெஸ்டைனில் வச்சு செரிமானம் நடக்கும். ஸோ செரிமானம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்த இன்டெஸ்டைனுக்கு போகணும் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும்? உறிஞ்சப்படணும், அப்சார்ப்ஷன் நடக்கணும். அப்சார்ப்ஷனுக்கு அதே மாதிரி என்ன இருக்குது? வில்லை, இன்டெஸ்டினல் வில்லை இருக்குது. சரியா? இந்த எல்லா லைன்ஸுமே புக்கில் இருக்கு. சரியா? அது இன்டெஸ்டைன் சின்ன சின்னதாக இருக்கும், அப்போதான் மைக்ரோ வில்லைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அன்டைஜஸ்டட் ஃபுட் எங்கே போகுது? காமன் கெனாலான குளோயக்காக்கு போகுது. குளோயக்கா அப்படின்றது உணவுப் பொருட்கள், நீர் வெளியேற்றம், அப்புறம் திடமான வெளியேற்றம் எல்லாத்துக்கும் இருக்கிற காமன் கால்வாய் தான் வந்து குளோயக்கா. குளோயக்கான்னு ஒரு 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 பொதுப்படையான ஒரு வெளியேற்றும் உறுப்பு அது குளோயக்கா. சரிங்களா? புரிஞ்சுதா? அடுத்து இப்போ 3 இருக்கு. அடுத்து ரெஸ்பிரேட்டரி, இது டைஜஸ்ட் சிஸ்டம் பார்த்துட்டோம். ரெண்டாவது சுவாச மண்டலம். அதில் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், தோல் மூலமாக சுவாசித்தல். அடுத்து பல்மனரி ரெஸ்பிரேஷன், நுரையீரல் மூலமாக சுவாசித்தல். சரி, எதுக்கு 2 இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இது இருவாழ் உயிரிகள். அப்போது நிலத்தில் வாழும் பொழுது ஒரு வகையான சுவாசம், நீரில் வாழும் பொழுது ஒரு வகையான சுவாசம். ஸோ எந்த சுவாசம் வந்து எந்த இடத்துல நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீரில் வாழும் பொழுது தோல் மூலயமா நடக்குது. அது பேர் கியூட்டேனியஸ் ஆர் தோல் சார்ந்த சுவாசம். ஓகேவா? அப்போது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நேராக தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து தோல் வழியாக வந்து பரிமாற்றம் நடந்து கொள்ளும், எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். சரியா? இப்போ அந்த தவளை எங்கே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குது. தண்ணியில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. அப்போ அந்த ஆக்சிஜன் எல்லாமே தோல் வழியாகவே பரிமாற்றம் நடக்கும். இதுதான் வந்து தோல் சுவாசம் தவளையில் நடக்குது. சரிங்களா? அடுத்து வெளியே வந்துடுது. இப்போ நம்ம எப்படி ஹியூமன் பீயிங் எப்படி நம்ம சுவாசிக்கிறோமோ, மூக்கு, அதுக்கப்புறம் ஒரு தொண்டை பகுதி, தொண்டை பகுதிக்கு அப்புறம் ஒரு மூச்சுக்குழாய், மூச்சுக்குழாய்க்கு அப்புறம் ஒரு பிராங்கை, அடுத்து ஒரு லங்ஸு. இதே மாதிரி அமைப்பு தான் கொண்டு இருக்கு தவளை. ஃபஸ்ட்டு என்ன? பக்கல். பக்கல்னா தொண்டை பகுதி, பக்கல்னா தொண்டை பகுதி. ஸோ மூக்கு போன்ற ஒரு வடிவம் இருக்கு, அது வழியாக சுவாசம் உள்வாங்கி கொண்டு அதுலேருந்து பக்கல் கேவிட்டிக்கு போகுது, பக்கல் கேவிட்டிலேருந்து லங்ஸுக்கு போகுது, சுவாச பரிமாற்றம் நடக்குது. எப்படி வந்து மனிதனில் வந்து எப்படி வந்து தூய்மையான ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடப்படுதோ அதே மாதிரி ஃபார்மேட் தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரியா? இப்போ ஏற்கனவே நமக்கு ஃபிசியாலஜி டாபிக், உடலியல் டாப்பிக்கில் வந்து நிறையா ஒவ்வொரு சிஸ்டமை பற்றி நான் தனியாக படிக்க போகிறோம். ஸோ இந்த தவளையில் எது வித்தியாசமாக இருக்குன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாத்தையும் விளையாட தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சரியா? ஸோ ரெஸ்பிரேஷன் முடிஞ்சுதா? அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா தண்ணியில் இருக்கும்போது மட்டும் இல்லை, அது ஏஸ்டிவேஷன் ஹைபர்னேஷனில் இருக்கும் பொழுதும் ஸ்கின் வழியாக தான் மூச்சு விடும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ ஏஸ்டிவேஷன் ஹைபர்னேஷனில் வந்து அது தண்ணியில் இல்லாமல் நிலத்துலேயே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்போ நிலத்தில் இருக்கும் பொழுது அது வெளியவே போகாது. சரியா? அதுக்கு மூச்சு முட்டிடும் இல்லையா? அப்போ அது மூச்சு முட்டாமல் இருக்கிறதுக்காக தோல் வழியாகவே ஏதோ ஒரு சின்ன கேப்பில் சுற்றுச்சூழலோட ஒரு கான்டாக்டில் இருந்தால் போதும். ஒரு பாம்பு புத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பு புத்தில் ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்குது. அந்த ஓட்டை வந்து அடைச்சிட்டா இது செத்து போய் கேட்டால் அப்படி கிடையாது. சின்ன கேப் இருந்தால் அந்த கேப் வழியாக வந்து ஸ்கின்லேயே வந்து சுவாச பரிமாற்றம் நடக்கும். அந்த ஸ்கின்னில் இருக்க சுவாச பரிமாற்றம் மூலியமாகவே அது உயிர் வாழ்ந்து கொள்ளும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நீரில் வாழும் பொழுதும் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து ஏஸ்டிவேஷன் ஹைபர்னேஷன் போன்ற ஸ்லீப் சைக்கிள்லையும் வந்து இந்த மாதிரி வந்து தோல் சுவாசம் நடக்கும். அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் ரொம்ப ஈஸி. இங்கே 3 சேம்பர் ஹார்ட், 2 ஏட்ரியா, 1 வென்ட்ரிக்கிள், 2 ஏட்ரியா 1 வென்ட்ரிக்கிள். ஸோ எப்படி வந்து ஹார்ட் வந்து மனிதனில் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் நமக்கு என்ன இருக்குது, மேஜர் வெசல்ஸ் இருக்குது. ஓகேவா? சுப்பீரியர் வெயினா கேவா, இன்ஃபீரியர் வெயினா கேவா. ஓகேவா? அடுத்து ஏட்ரியா, ஏட்ரியாவிலேருந்து வென்ட்ரிக்கிள். ஸோ இங்கே ஏட்ரியா மட்டும் 2 இருக்குது, வென்ட்ரிக்கிள் மட்டும் காமன். ஓகேவா? ஸோ அது ஒன்று மட்டும் தான் மாற்றும். மற்றபடி
வேறு எதுவுமே இங்கே மாற்றம் கிடையாது. ஏட்ரியாவாக இருக்கட்டும், வென்ட்ரிகுலராக இருக்கட்டும், வீனா கேவாவாக இருக்கட்டும், அயோட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே சேம் தான். பிளட் எடுத்துக்கலாம். ஆர்பிசி இருக்குது, டபிள்யூபிசி இருக்குது, பிளேட்லெட் இருக்குது. இங்கே ஆர்பிசியில் இருக்கிற முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஆர்பிசிஸ் ஆர் நியூக்ளியேட்டட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆர்பிசிஸ் ஆர் nucleated. Human RBC nucleated கிடையாது. கரெக்ட் சொல்லு. எப்ப எது நியூக்ளியேட்டட்? இம்மெச்சூர் RBC பேர் என்ன? ஹியூமன் பீயிங்ல RBC வந்து நியூக்ளியேட்டட் கிடையாது. அதாவது மெச்சூர் ஆனதுக்கப்புறம். இம்மெச்சூர் RBC நியூக்ளியஸ் இருக்கிறது என்னது? ரெட்டிகுலோசைட். சரியா? ஸோ ஒரு ஆர்பிசியோட சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி உருவாகிறது தான் ரெட்டிகுலோசைட். சரியா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்போ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என் உடம்புல இருந்து 500 ml ரத்தம் வந்து வெளியே போயிடுச்சு. சரியா? அப்போ ரத்தம் வந்து நம்மளுடைய எலும்பு மஜ்ஜைகள், போன் மேரோ வந்து உற்பத்தி செய்யுமா செய்யாதா? உற்பத்தி செய்யும். அப்படி உற்பத்தி செய்யும் போது முதல்ல ஆரம்பத்துல இருந்தானே உற்பத்தி செய்யும். அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் நடந்து நான் ஒரு 15 நாளுக்குள்ள நான் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஆர்பிசி அளவு பெரிய அளவுக்கு கூடி இருக்காது. ஆனால் அந்த ரெட்டிகுலோசைட் அளவு வந்து நார்மலாக 0.5% கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு பிளட் லாஸுக்கு அப்புறம் உடம்பு வந்து அதிகப்படியான சிகப்பணுக்களை உற்பத்தி செய்யணும்னு வேலை செய்யுது அப்படின்னா ரெட்டிகுலோசைட் கவுண்ட் வந்து 3-4% இருக்கும். சொல்றது புரியுதா? சரி, எதுக்காக இதை பார்த்தோம்? மனிதனில் இருக்க ஆர்பிசி நியூக்ளியேட்டட் கிடையாது. ஆனால் மனிதனில் இருக்க ஆர்பிசியோட முந்தின ஃபார்மான ரெட்டிகுலோசைட் வந்து நியூக்ளியேட்டட். இந்த பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது. ஸோ இதில் வந்து ஆர்பிசிஸ் ஆர் நியூக்ளியேட்டட். இதில் இருக்காது, டிஎன்ஏ இருக்கு. அதில் வந்து ஒன்லி செல் வால், அதோட ஷேப்பு, அதோட ஃபங்க்ஷன் மட்டும். அடுத்து நர்வஸ் சிஸ்டம் போயிடலாம். நர்வஸ் சிஸ்டம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிரெயின் இருக்கும், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். இது கார்டேட்டான்றதுனால என்னது? ஸோ இது ஸ்பைனல் கார்டு இருக்கும். சரியா? நோட்டோ கார்டு இருக்கும். நோட்டோ கார்டு இருந்தாலே ஸ்பைனல் கார்டு உருவாக்கம் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இது என்னதான் இது சின்ன இதாக இருந்தாலும் இதுக்கு வந்து ஸ்பைனல் கார்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. முக்கியமான மாற்றம், மனிதனுக்கு வந்து 12 கிரேனியல் நர்வ்ஸ் இருக்கு. கிரேனியல் நர்வ்ஸ்னா என்ன? விழா எலும்புகள் கிடையாது. விழா எலும்புகள் வெர்டெப்ரல் நர்வ்ஸ். கிரேனியல் நர்வ்ஸ்னா மூளையிலேருந்து வெளிவரக்கூடிய நரம்புகள். சரியா? ஸோ இந்த மூளை நரம்புகள் வந்து மனிதனில் 12 இருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல் ஃபேக்ட்ரி. ஓகேவா? அது மாதிரி ஒரு 12 இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது 10வது நர்வ், வேகஸ் நர்வ். எல்லா நர்வோட பேரு தெரியுமா? சரி, தெரிய மாட்டேன், விட்டுருங்க. 12 நர்வ்ஸ் இருக்கு, அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இங்கே கிரேனியல் நர்வ்ஸ் வந்து தவளையில் எவ்வளோ இருக்கு? 10 தான் இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே என்சிஆர்டி புக்கில் இருக்க வேர்ட்ஸ் மட்டும் தான் நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது வேற எந்த மாதிரி எம்சிக்யூ ஃப்ரேம் பண்ண முடியுன்றதுனால தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். இது ஹியூமன்ல 12 cranial nerves. புரிஞ்சுதா? ஸோ தவளையில் இருக்கிற cranial nerves வந்து 10. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம். சேம் ஆஸ் ஹியூமன்ஸ். எப்படி தைராய்டு கிளாண்ட் இருக்குது, பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது, பேங்க்ரியாஸ் இருக்குது, எல்லாமே மனிதர் உடலில் எந்த மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. பேராதைராய்டு, தைமஸ், பீனியல் பாடி, பேங்க்ரியாட்,
அட்ரினல், கொனாடு எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சரியா? அதே மாதிரி ஃபோர் பிரைன், மிட் பிரைன், ஹைண்ட் பிரைன், முன்மூளை, நடுமூளை, பின்மூளை மூணுமே வந்து மனிதனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ மிட் பிரெயின்ல வந்து பேர் ஆஃப் ஆப்டிக் லோப்ஸ் இருக்கும், அதை மட்டும் முக்கியமாக எழுதிக்கோங்க. ஸோ இதான் எண்டோக்ரைன் முடிச்சாச்சு, நர்வஸ் சிஸ்டம் முடிச்சாச்சு. அடுத்து முக்கியமானது ரீப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். அதில் தான் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் நிறைய எம்சிக்யூ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீப்ரொடக்ஷன் அடுத்து இதுக்கே போயிடலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட என்ன அப்படின்னா, இப்போ நம்ம செக்ஷுவல் டைமார்பிசம் வெளிக்காட்டுது இல்லையா? ஸோ ஆண் ஒரு மாதிரி இருக்குது, பெண் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஆணோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் பெண்ணோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் வந்து வேற வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஒரு டயக்ராம்ல வந்து ஆணுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது கம்பேர் பண்ணி பெண்ணோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கு என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்க்கணும். சரியா? இதே டயக்ராம்ல ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சரியா, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டமும் இருக்கு, வெளியேற்ற கழிவு நீக்கமும் இருக்குது, அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் இருக்கு. இப்போ நமக்கு இங்க தெரிகிறது என்னது? கிட்னி. சரியா? இது கிட்னி. ஸோ கிட்னியில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ் பேர் நெஃப்ரான் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நெஃப்ரானுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க, யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ். யூரினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் ஆர் நெஃப்ரான்ஸ். சரியா? அது எங்க போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா யூரோஜென்டல் ட்ராக்டுக்கு போகுது. எது வழியா? யுரேட்டஸ் வழியா போகுது. சரி, இங்க யுரேட்டஸ் இருக்கும். இந்த யுரேட்டஸ்லாம் வந்து ஹியூமன் பீயிங் மாதிரியே தான். இந்த யுரேட்டஸை தான் நம்ம யூரோஜென்டல் டக்ட்னு சொல்றோம். ஆனா இது வந்து ஹியூமன் பீயிங்ல இப்படி கிடையாது. புரியுதா? ஹியூமன் பீயிங்ல யுரேட்டர் தனியா இருக்கும், செமினிஃபெரஸ் டியூபியூல் தனியா இருக்கும். இங்க யுரேட்டரும் செமினிஃபெரஸ் டியூபியூலும் கிட்டத்தட்ட ஒன்று தான், யூரோஜெனிட்டல் டக்ட். வித்தியாசம் புரியுதா? யூரோஜெனிட்டல் டக்ட். அதுக்கப்புறம் இது குளோயாக்காக்கு பக்கத்துல போய் அங்க போய் செப்பரேட்டா யூரினரி பிளாடர் ஆரம்பிக்குது. சரியா? இது எப்படின்னா யுரேட்டர்ல இருந்து வந்துருது, குளோயாக்காவோட ஓப்பனிங்க்கு பக்கத்துல தான் யூரினரி பிளாடர் இருக்கு. அப்ப இங்க வந்திருக்க யூரின் எல்லாமே இதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகி உட்காந்துக்கும். எதுக்காக? ஸோ இப்போ இதுவே வந்து ஹியூமன் பீயிங்க்கு அப்படி கிடையாது. யுரேட்டர்ல இருந்து யூரின் வருது அப்படின்னா எல்லாமே யூரினரி பிளாடருக்கு போகும், யூரினரி பிளாடருக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் யுரேத்ராக்கு போகும், அதுக்கப்புறம் தான் வெளியேற்றப்படும். இங்க அப்படி கிடையாது, இங்க நேராக குளோயாக்காக்கு போயிருது. ஆனால் குளோயாக்கால இருந்து யூரினரி பிளாடருக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கு. ஸோ யூரினரி பிளாடர் வந்து இங்க என்ன செய்யுது? ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி வேலை செய்யுது. ஓகேவா? ஸோ எப்போ வந்து அதுக்கு யூரின் போகும்னு நினைக்குதோ அப்போ அது போய்க்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்போ இது மொத்தமாக ஃபுல் ஆகுதோ அப்போ வெளியேற்றிக்கும். சரியா? ஒவ்வொரு வாட்டியும் இது வந்து நிறைஞ்சுக்கிட்டே இருக்காது. ஓகேவா? தேவையான நேரத்தை மட்டும் நிறைஞ்சுக்கும். எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்க, இப்போ இந்த தவளையோட எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இங்கதான் ரெக்டம் இருக்கு, தெரியுதா? ரெக்டம்னா என்னது? மலக்குடல். சரியா? அப்போ ஒரு செரிமான மண்டலத்தில் இருக்கிற கடைசி பகுதியான ரெக்டமும் குளோயாக்கால ஒன்று தான் மீட் ஆகுது. நமக்கு அப்படி கிடையாது. ஆனஸ் வழியா ரெக்டம் வெளியேற்றப்படுது, யூரினரி சிஸ்டம் எல்லாமே வந்து யுரேத்ரா வழியா வெளியேற்றப்படுது. இங்க ரெண்டுமே காமன் சேனலுக்கு வருது, அது பேர் என்ன? குளோயாக்கா. அப்போ இங்க வந்து யூரின் தனியா ஃபீசிஸ் தனியா கிடையாது, ஒரே பை ப்ராடக்ட் தான். அப்போ அந்த யூரின் வந்து அந்த ஃபீசிஸோட சேரும்போது ஒரு செமி சாலிடா இருக்கக்கூடிய ஒரு வெளியேற்றம் கிடைக்கும். அது எது மிகுந்ததா இருக்கும்? யூரியா மிகுந்ததா இருக்கும். அப்போ இது வந்து ஒரு யூரியோடீலிக் அனிமல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
ஓகேவா? அடுத்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமுக்கு போயிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து நம்ம முடிக்காது வந்து வாசா எஃபரன்ஷியா டெஸ்டிஸ்லேருந்து ஆரம்பிக்குதா. இது கிட்னிஸ் நடுவுலையே ஒரு பைபாஸ் போட்டு நேராக யூரோஜெனரல் ட்ராக்ட்ல போய் சேர்ந்துருது. ஓகேவா? ஸோ தனியான பாத்வே இங்கே கிடையாது. ஸோ டெஸ்டிஸ்லேருந்து வர்றது டெஸ்டிஸ்லேருந்து அடுத்து வாசா எஃபரன்ஷியா கிட்னிஸ் ஃபுல்லோடி ஒரு ரோடு போட்டு யூரோஜெனரல் ட்ராக்ட்டுக்கு போயிடுது. இப்போ இங்கே ஃபீமேலுக்கு வரலாம். இங்கே என்ன இருக்குது? ஓவிடக்ட் இருக்குது, ஓவரி இருக்குது, அது வழியாக வந்து ஓவம் வருது. அது எங்கே போகுது? தனியாக ஒரு சேனல் அமைச்சிட்டு போகுது. இதுதான் அந்த ஓவிடக்ட். ஸோ ஓவரியிலேருந்து ஓவிடக்ட் வருது. அந்த ஓவிடக்ட் வழியாக வேற எங்கே போகுது? அது வழியாக குளோயக்காக்கு போகுது. அங்கே என்ன ஆகுது? ஜென்ட்ரல் சிஸ்டமும் யூரின் சிஸ்டமும் காமன் டியூப் வழியாக வந்துச்சு. இங்கே வந்து ஜென்ட்ரல் சிஸ்டம் வந்து என்ன செய்யுது? தனியாக ஓவிடக்ட்னு தனியாக ஒரு டியூப் வந்து குளோயக்கால போய் மீட் ஆகுது. ஓகேவா? இப்போ கிட்னிஸ் எடுத்துக்கலாம். கிட்னிஸ் வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கிட்னிஸ் அதுலேருந்து நெஃப்ரான், அதுலேருந்து யூரேட்டர்னு பேர் வச்சுட்டாங்கப்பா. இங்கே யூரினோ ஜென்ட்ரல் டக்ட்னு சொல்லாமல் யூரேட்டர்னு பேர் வச்சுருக்காங்க. இது எங்கே போய் மீட் ஆகுது? குளோயக்கால போய் மீட் ஆகுது. ஓகேவா? யூரினரி பிளாடர் அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் வேலை செய்யுது. ஸோ ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா யூரேட்டரும் செமினல் வாசா எஃபரன்ஷியாவும் காமனாக மீட் ஆகி யூரோஜென்ட்ரல் டக்ட்னு நாங்கள் சொல்லுவாங்க. இங்கே வந்து ஓவரிக்கு தனியாக ஓவிடக்ட்டு, கிட்னிஸுக்கு தனியாக யூரேட்டர், ரெண்டுமே போய் தனித்தனியாக குளோயக்கால மீட் ஆகுது. ஸோ இதான் இங்கே இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? இங்கே பாரு, இதாக இருக்கலாம். இல்லை இங்கேருந்து இங்கே போகும், அவ்வளோதான். ஸோ இது எக்ஸாக்டாக டெபிட் பண்ண முடியல. ஆனால் ஓவரில் இருந்தால் ஓவிடக்ட் வரும், அது டவுட்டே வேண்டாம். ஸோ மெச்சூர் ஃபீமேல் ஒரு நேரத்தில் 2500 3000 ஓவா உருவாக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்டிலைசேஷன் வந்து தண்ணியில் கூட நடக்கும். சரியா? இது ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் கேன் ஹேப்பன் ஈவன் இன் வாட்டர். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு முட்டை வரும். முட்டையிலேருந்து வர்றது பேர் என்ன? டேட்போல். ஸோ இந்த டேட்போலில் மெட்டமார்போசிஸ் நடந்து வர்றது தான் அடல்ட். சரியா? இங்கே முக்கியமாக மிஸ் பண்ணிக்க ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த வாசா எஃபரன்ஷியா வந்து ஒரு பைபாஸ் போட்டு அங்கே போகும்னு சொன்னேன் இல்லையா? இந்த கெனால் பேர் என்ன? பிட்டர்ஸ் கெனால். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் ஒரு ரிவைஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து எபிதிலியல் டிஷ்யூ பற்றி பார்த்தோம். அதில் ஸ்குவாமஸ், கியூபாரில், கால்மனார், அப்புறம் டிரான்சிஷன் எபிதிலியம் பற்றி பார்த்தோம். அடுத்து மார்ஃபாலஜி, ஃப்ராகல் ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிட்டோம். அது முக்கியமான 3 பாயிண்ட்ஸ். பொய்க்ளோதெபிக் ஆர் கோல்ட் பிளட்டட். அடுத்து மிமிக்ரி, எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறிக்கும், அது பேர் மிமிக்ரி. அடுத்து ஏஸ்டிவேஷனாக சம்மர் ஸ்லீப்பு, ஹைபர்னேஷனாக வின்டர் ஸ்லீப்பு. இது ஃபைலம் கார்டேட்டா, ரானாட்டிகினான்றது மோஸ்ட் காமனாக இருக்கிற ஹியூமன் ஃப்ராக். அடுத்து அடாப்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 லெக் இருக்கும், ஹைண்ட் லெக் இருக்கும். அந்த 4 லெக் ஹைண்ட் லெக் வந்து 5 இருக்கும், ஆனால் வெப்டாக இருக்கும், ஸ்விம்மிங்காக யூஸாக இருக்கும். 4 லெக் வந்து 4 தான் இருக்கும், வெப். அடுத்து செக்ஷுவல் டைமார்ஃபிசேஷன் முக்கியமாக இருக்குது வந்து ஓக்கல் சாக்கு, மேல் மட்டும் சத்தம் எழுப்பிட்டே இருக்கும். அந்த சத்தத்தை வச்சு தான் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அடுத்து டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து ஹியூமன்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஸ்டொமக், இன்டெஸ்டைன், அப்புறம் குளோயக்கா. இடையில பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் வந்து சேரும், லிவர் வந்து சேரும். அடுத்து மைக்ரோவில்லை மூலமா அப்சார்ப்ஷன் நடக்கும். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் 2 டைப் இருக்குது, கியூட்டேனியஸ், பல்மரி. கியூட்டேனியஸ்னா வந்து
ஹைபர்னேஷன் எஸ்டிவேஷன் அப்பவும் தண்ணியில் உயிர் வாழும் பொழுதும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக ஸ்கின்ல இருக்கிற ரெஸ்பிரேட்டரி போர்ஸ் வழியாகவே வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும். இதுவே வந்து பல்மரி அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி மூச்சு விடுறோமோ அதே மாதிரி நோஸ் மாதிரி ஒரு அப்பரேட்டஸ், அதுக்கப்புறம் பக்கல் கேவிட்டி, அதுக்கப்புறம் டேரெக்டாக லங்ஸ். ஸோ இங்கே வந்து எப்படி வந்து ஆக்சிஜன் எடுத்து ஆக்சிஜனேட் பிளட் போய் ஹார்ட்டுக்கு போய் அடுத்த ரீஆக்சிஜன் பிளட்டாக மாறி வருதோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஆனால் சேம்பர் மட்டும் வேறு, 2 ஏட்ரியா, 1 வென்ட்ரிக்கிள், 3 சேம்பர்ட் ஹார்ட். அடுத்து நர்வஸ் சிஸ்டம் பார்த்துருக்கோம், பிரெயின், ஸ்பைனல் கார்டு எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான். வித்தியாசமாக இருக்கிறது ஹியூமன் பீயிங்ஸில் 12 கிரேனியல் நர்வ்ஸ்னால் இங்கே வந்து 10 கிரேனியல் நர்வ்ஸ். ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நான் சொல்லியிருக்கேன், வாட்டர்லேயே கூட வந்து அதை ரிலீஸ் பண்ணி இது பண்ணிக்கும். அடுத்து எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து சேம் ஆஸ் ஹியூமன்ஸ். ஸோ கண்ணில் இருக்க மெம்பரேன் பேர் நிக்டிடேட்டிங் மெம்பரேன். டிம்பானம் வந்து சவுண்டுக்காகவும் பேலன்ஸ்க்காகவும் யூஸ் ஆகுது. அடுத்து கடைசியாக இருக்கிறது மேலில் பார்த்தோம் அப்படின்னா வாசா எஃபரன்ஷியா போய் பிட்டர்ஸ் கெனால் போய் பிட்டர்ஸ் கெனால்ல இருந்து டேரெக்டாக யூரோஜென்டல் டக்ட் போய் எல்லாமே காமன் அவுட்லெட் ஆஃப் க்ளோயக்கா. ஓகேவா? வேறஸ் ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் கிடையாது. ஓவர்லேருந்து ஓவிடெக்ட் தனியாக, இங்கே கிட்னிஸ்லேருந்து யூரிட்டர் தனியாக போய் க்ளோயக்கால மீட் ஆகுது. எப்படி பார்த்தாலும் யூரினரி பிளாடர் வந்து தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது. சரியா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஓகேவா?